ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து கல்கத்தாவுக்கு அருகே உள்ள தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தார். இவருடைய காலம் அப்படின்னா 1836 1886 36 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். இவருடைய பேர் நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தருடைய காலம் 1863 1902. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த வருஷம் பார்த்தோம் பார்த்தீங்களா 1836. அதே இதை பாருங்கள், சுவாமி விவேகானந்தருக்கு வந்து 1863. இங்கே வந்து 36 63. அவருடைய முதன்மை சீடர் தானே இவர். வருஷத்தை பார்த்திங்கன்னா மாற்றி போட்டால் சுவாமி விவேகானந்தருக்கு வந்துடும். இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலக சமய மாநாடு வந்து சிகாகோவில் நடந்திருக்கும். அதில் சொற்பொழிவு ஆற்றினார் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். எதை பற்றி பேசினார் அப்படின்னா இந்து சமயத்தை பற்றியும் பக்தி மார்க்க தத்துவத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த மாநாடு வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1893 வந்து நடந்துச்சு. அடுத்து பிரம்ம ஞான சபையை நிறுவனது யார் அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கியும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்களும் நிறுவியிருப்பாங்க. ஹெச்பி பிளாவட்ஸ்கியோடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1831 1891 31 அடுத்து வந்து கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இவருடைய காலம் 1832 1907. இதில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பிரம்மஞான சபையை நிறுவனாங்க. பிளாவட்ஸ்கி பாருங்கள் 31, ஆல்காட் வந்து 32. 2 பேத்துக்கும் 1 வயசு வித்தியாசம். இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரம்மஞான சபை வந்து எங்கே நிறுவப்பட்டது, எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1875. இதை வந்து அதுக்கப்புறம் வந்து இடம் மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னா 1886 சென்னையில் உள்ள அடையாருக்கு வந்து பிரம்மஞான சபையை வந்து மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இறந்ததுக்கு பிறகு 1907 வந்து இறக்குறாரு அப்படி தானே. அதுக்கு பிறகு அந்த பிரம்மஞான சபைக்கு தலைவராக வர்றது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து வர்றாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1847 1933. இதில் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். 1933 அன்னி பெசன்ட்டுடைய இறப்பு. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராயோடைய இறப்பு எப்போ பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்தோம் அப்படி தானே 1833. அன்னி பெசன்ட் வந்து 1933, ராஜாராம் மோகன் ராய் 1833. அடுத்து சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வர்றவங்க தான் ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயன்காளி. இதில் ஜோதிபா பூலே வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா மகாராஷ்டிராவில். எப்போ 1827. இவர் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் வந்து திறந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1852. நாராயணகுரு வந்து கேரளாவில் பிறந்திருப்பாங்க. அவங்க காலம் 1854 1928.